என் சந்தேகம் கரெக்ட் தான். இது கண்டிப்பா அந்த அபூர்வாவோட பிரேஸ்லெட்டா தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த அபூர்வான்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்கள எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவை கொல்ல நினைச்சது அந்த அபூர்வா தான் சார். ஆமா, அந்த பிரேஸ்லெட் மேல கிடைச்ச சாம்பிள்ஸ வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த பிரேஸ்லெட் மேல 2 டிஎன்ஏஸ் இருக்கு. ஒன்னு சோபா சந்திராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த 2வது டிஎன்ஏ யாருதுன்னு தான் இன்னும் தெரியல. அந்த 2வது டிஎன்ஏ அபூர்வாவோடது தாங்கிறது ஏன் சந்தேகம். அது உண்மையா இருந்தா நமக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்ச மாதிரி. டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அபூர்வாக்கு சம்பந்தப்பட்ட முடியோ இல்ல நகம் மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் கொண்டு வரணும். அந்த டிஎன்ஏவோட இந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற 2வது டிஎன்ஏ மேட்ச் ஆயிடுச்சுன்னா அபூர்வா நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஓகே சார், அபூர்வா கிட்ட இருந்து எப்படியாவது அந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு தேவைப்படுற விஷயத்த நான் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ சார். பரவாயில்லம்மா. சோபா சந்திரா மேடம் மேல எனக்கும் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. அவங்கள கொலை பண்ணவங்கள பிடிக்க வேண்டியது என்னோட டியூட்டி. இவனை பணத்தை வச்சு வாங்கிடலான்னு நினைச்சேன். முடியாத போல இருக்க. கண்டிப்பா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும். சாட்சியங்களை திரட்டுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன். நோ, அப்படி நடக்க கூடாது. இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். ஜூஸ் சொல்லிருக்கேன், ஆனா இன்னும் வரல. வருங்க, அவ்வளவு அவசரப்பட்டா எப்படி? சார் ஜூஸ். இதோ வந்துருச்சு உங்க ஜூஸ். என்னங்க, இது குடிங்க. அதான் இங்க ஒண்ணு இருக்கே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இன்னும் என்கிட்ட என்னங்க கூச்சம்? ஒரே ஒரு சிப் தானே, குடிங்க. இந்தாங்க, ஒரே ஒரு சிப் தானே, குடிங்க. பரவாயில்ல. ஓ, ஐயோ சாரிங்க, தெரியாம மேல ஊத்திருச்சு. ஐம் ரியலி சாரி. பரவாயில்லங்க, இட்ஸ் ஓகே. இந்த உலகத்துல உங்களை என்ன தவிர இந்த ஜூஸை கூட தொட விட மாட்டேன். உங்க கையை நான் தொடலாமா? உங்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. பூர்ணி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு எதுக்கு? இது உன் அண்ணன் பார்த்தா எவ்வளவு வருத்தப்படுவார்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக வருத்தப்படுவான்? ஏன் இப்படி எப்ப பாரு எனக்கு எதிரி மாதிரியே பாக்குற? அந்த அபூர்வா சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க 2 பேரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சொன்னாதான் புரியும்? உன் டிராமாவை நிறுத்துறியா? உன் தம்பி பிந்துவை காதலிக்கிறான்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இவர் பேரு துருவா. எப்படி பார்த்தாலும் சிவாவை விட 100% பெட்டர். என் அண்ணன் சுயமா
எனக்காக செலக்ட் பண்ணவரோட தான் நான் பேசிட்டு இருந்தேன். அத கேக்குறதுக்கு நீ யாரு? நான் உன்னோட அண்ணி, உன் அண்ணனோட பொண்டாட்டி. என்னங்க என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட நீங்க எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கும் எந்த அறிமுகமும் இல்ல. என்னோட நாத்தனாரை நான் கூட்டிட்டு போறேன், நீங்க நடுவுல வராதீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வா. நான் வர மாட்டேன். நான் இங்க இவர் கூட தான் இருப்பேன், இவர் கூட தான் சாப்பிடுவேன், இவர் கூட. இங்க பாரு, உனக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு வார்த்தைகளை அள்ளி விடாத. தன்மானத்தை விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா தோலை உரிப்பேன். வாடி. மீரா, ஆபீஸ்ல இருந்து கால் வருது, நான் இப்ப வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. ஆபீஸ்ல இருந்து தானே போனு? ஆமா. இங்கேயே உட்காந்து பேசுங்க. உட்காருங்க. சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. பக்கத்துல மீரா இருக்காளா? ஆமா. அது என்னன்னா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு 11 மணிக்கு மீட்டிங் ஒன்று இருக்கு. நீ ஆபீஸ்க்கு வந்துரு, அங்க பேசிக்கலாம், சரியா? உங்க ஆபீஸ்க்கு நான் எப்படி வரது? நீ ரெகுலரா எப்பவும் ஒரு ஆபீஸ்க்கு வருவ இல்லையா? அங்க வந்துரு, அங்க பேசிக்கலாம். கோயிலுக்கு வர சொல்றீங்களா? சரி, வரேங்க. ஓகே. ஆபீஸ்ல மீட் பண்றேன். மீரா, அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஆபீஸ்? ஐயோ, ஏம்மா இவ்வளவு பதட்டப்பட்டுட்டு இருக்க? ஃபோன் பண்ணது பெரியமாவா? ஆமாண்டி, அந்த ராட்சசியா தான் இருப்பா. நான் இங்க இருக்கிறதுனால என் முன்னாடி வேற மாதிரி பேசுறாரு. ஆபீஸ்க்கு வர சொன்னா எந்த ஆபீஸ்னு யாராவது கேட்பாங்களா? நீ எப்பவோ வர ஆபீஸ்னு சொன்னாருல்ல, அவளாதான் இருப்பா. நேத்து கோவில்ல அவ்வளவு திட்டியும் வெக்கமே இல்லாம உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கா பாரு. இந்த வாட்டி அவளை விட மாட்டேன். என்ன பண்ணுவ? கொலை பண்ண போறியாமா? அவளை கொல்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. கொலை பண்ணினா அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிடுவாமா? அதெல்லாம் பரவாயில்ல. ஜெயிலுக்கு போனா எவ்வளவு வருஷம் தண்டனை கிடைக்கும்? 7 வருஷம். அம்மா,